ரொம்ப கஷ்டம்தான் பிரித்ததை திரும்ப பிரித்து தைக்கணுன்னா. என்ன பண்ணிகிட்ருக்குன்னு தானே பார்க்குறீங்க. எங்கள் வீட்டில் ஒரு சின்ன கரடி பொம்மை இருந்ததுங்க. அது தையல் விட்டு எல்லாம் பிரிஞ்சு ரொம்ப மோசமாக இருந்தது. அழுக்காகவும் இருந்துச்சு. லைட்டாக ஷாம்பு போட்டு வாஷ் பண்ணி காய வச்சு எடுத்து வச்சுருந்தேன். பசங்க ஸ்கூல் போயிட்டு வரதுக்குள்ளே தைச்சிடலான்னு உட்காந்தேன். தைக்கிறேன் தைச்சிக்கிட்டே இருக்கேன். என்ன கொஞ்சம் அந்த மூக்குக்கிட்ட மட்டும் தைக்கிறதுக்கு கஷ்டமாக இருந்துச்சு. மூக்குக்கிட்ட இருந்த பஞ்சை திரும்பவும் ரிமூவ் பண்ணிவிட்டு தைக்கலான்னு உட்காந்தேன். ஸ்டாண்டு வேறு இல்லையா, திரும்ப ஃபோனை அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டு கரெக்டாக தைக்கிறதுக்குள்ளே இன்னும் டைம் அதிகமாகிட்டே இருக்குது. எப்படியாவது முடிச்சிடணும், பசங்க வரதுக்குள்ளே அந்த கரடி பொம்மையை ரெடி பண்ணி அவங்க கையில் கொடுத்துடணும் அப்படின்ற ஆர்வத்தில் தைக்க ஆரம்பிச்சிட்டேன். சரி, எப்படி தைப்போம்? பிரிஞ்ச இடத்துலலாம் ஜாயிண்ட் கரெக்டாக இருக்கான்னு பார்த்து அதுக்கேற்ற மாதிரி அங்கங்கே டாட்ஸ் போட்டு தைங்க. அப்போனா தான் அது பிரியாமல் கரெக்டாக இருக்கும். அப்படி கரெக்டாக இருந்ததுன்னா மட்டும்தான் அடுத்து நம்ம திரும்பவும் அதே வேலையை பார்க்க வேண்டிய அவசியம் இருக்காது. அப்படி ஒரு வேலை திரும்பவும் பார்க்க வேண்டிய அவசியம் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கஷ்டம்தான். ரொம்ப கஷ்டம்னு சொல்ல முடியாது, ஏன்னா பசங்களுக்காக செய்யும்போது அது ஒரு ஆனந்தமாகவும் இருக்கும். இருந்தாலும் பிரித்ததை திரும்பவும் தைக்கணும் போது கரெக்டாக வருமா வராதா, இல்லை பழையபடி பிரித்து தைக்க வேண்டியது இருக்குமா, ஃபினிஷிங் கரெக்டாக வரலன்னா, ஏன்னா நம்ம ஆல்ரெடி துணி நிறைய தைச்சிருப்போம். ஆனால் இந்த பொம்மைங்களை பிரித்து தைக்கும்போது ப்ராப்ளம்ஸ் எப்படி வரும், என்ன ஏதுன்னு யோசித்து தைக்கணும்ல கொஞ்சம். அதனால் சொல்கிறேன், பார்த்து தைங்க, பட் சந்தோஷமாக ஹாப்பியாக தைங்க. ஏன்னா பசங்களுக்காக செய்கிறோம் அப்படின்ற ஒரு திருப்தியோடு தைக்கும்போது ஹாப்பியாக தான் இருக்கும். பசங்க சந்தோஷந்தானே முக்கியம் அப்படின்னு நினச்சி தான் உட்காந்தேன். பரவாயில்ல, எப்படியோ ஓரளவுக்கு தைச்சிட்டேன். ஃபினிஷிங் காட்டுறேன். நல்லா இருக்கா இல்லையான்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ ஃபஸ்ட் டைம் நான் வாய்ஸ் நோட் போடுறேன். கேட்க நல்லா இல்லைனாலும் கமெண்ட் பண்ணுங்கள், ஓகே தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. முடிஞ்ச அளவு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஹாப்பியாக இருக்கும். என்ன ஏதாவது ஒன்று செய்யணும், சாதிக்கணும், ஏதாவது ஒன்று பண்ணணும்னு சொல்லி தானே எல்லோரும் ஓடிட்டுருக்கோம். ஸோ அதனால தான் சப்ஸ்கிரைப் பண்ண சொன்னேன். நானும் ஏதாவது ஒன்று சாதிக்கணும், ஏதாவது ஒரு இன்கம் எடுக்கணும், நம்மளும் யூடியூபராக மாறணும் அப்படின்றதுக்காக தான் வீடியோ போடலாம் அப்படின்னு ஒரு ஆசையில் வீடியோ போட ஆரம்பித்தேன். வியூஸ் போகுது, ஹாப்பி தான். சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க, அதுவும் ஹாப்பி தான். திரும்பவும் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணால் இன்னும் ஹாப்பியாக இருக்கும். வேண்டி கேட்டுக்கிறேன். புதுசாக சேனல் ஓப்பன் பண்ணி அவங்க போடுற வீடியோவையும் பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களால் அவங்களும் வாழ்வாங்க அப்படின்னு ஆனந்தப்படலாம். அதுக்காக தான். நான் மட்டும் இல்லை, வளரக்கூடிய எல்லாரும் விரும்புகிறது அதை தானே. அதனால் கேட்டுக்கிறேன். தேங்க்யூ. ஏதோ என்னால் முடிஞ்ச அளவுக்கு ரெடி பண்ணிட்டேன். அது கரடி பொம்மை மாதிரி இருக்கான்னு நீங்கள் தான் சொல்லணும். கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன்.